Hello students, welcome to Haver Max 11th Standard Max Chapter 6 2-dimensional Analytical Geometry Exercise 6.3 7th question பார்க்கலாம். Find the equation of two straight lines which are parallel to the line. So இந்த லைனோட parallel-ஆ இருக்கிற ஒரு equation கண்டுபிடிக்கணும் straight line-ஓடது. And இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா at a unit distance from the point 1, minus 1. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி கொடுப்பாங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்துருவாங்க, அப்புறம் பேரலாக பெர்பெண்டிகுலராக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி கே வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸோட வேல்யூ 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூனிட் டிஸ்டன்ஸ் இல்லையா, டிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன, யூனிட் டிஸ்டன்ஸ்னா 1ன்னு அர்த்தம். டிஸ்டன்ஸோட வேல்யூ 1 வச்சுட்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும். சிம்பிள் கான்செப்ட் புரிஞ்சுதா? ஸோ கொஷின் படிக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க போகிறோம், என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோன்ட்டு. சரிங்களா? இப்போ சொல்யூஷனில் கிவன் ஈக்குவேஷன் எழுதிடலாம். given 12x plus 5y plus 2 is equal to 0. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, parallel to the line. ஸோ இதோட parallel form எழுதிடலாம். parallel form எப்படி இருக்கும், parallelனா x y எந்த சேஞ்சுமே இருக்காது, கான்ஸ்டண்ட்டாக கேன்னு எடுத்துப்போம் இல்லையா, இதுதான் parallel form. அண்ட் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, point 1, minus 1. டிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ, distance is equal to 1 unit. வெறும் யூனிட் அப்படின்னு கொடுத்தாலே 1 அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா எழுதிக்கலாமா. distance is equal to plus or minus ax1 plus by1 plus c divided by root of a square plus b square. இப்போ a b c வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது a, yக்கு முன்னாடி இருக்கிறது b, கான்ஸ்டன்ட் வந்து c. a is equal to 12, b is equal to 5, c is equal to k. x1 பாயிண்ட் ஓடுது 1, minus 1, x1 வந்து 1, y1 minus 1. இப்போ டிஸ்டன்ஸ் இருக்கிற இடத்துல 1ன்னு எழுதுவேன், ஏன்னா கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க டிஸ்டன்ஸ் வந்து 1 யூனிட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ax1, அப்போ 12 இன்ட்டு x1 வேல்யூ 1 ப்ளஸ் b 5, y1 வேல்யூ minus 1 ப்ளஸ் c இடத்துல k டிவைடட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் 12 ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் வந்து 5 ஸ்கொயர். ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்ட பிறகு இதை சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் மைனஸ் 2 டேர்ம் எடுப்போம். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக சால்வ் பண்ணிடலாம். 1 is equal to plus or minus 12 ones are 12 plus into minus 5 plus k divided by root of 12 square 144, 5 square 25. அடுத்த லைனில் 1 is equal to plus or minus 12 minus 5 7 plus k divided by root of 169. அடுத்த லைன் எப்படி இருக்கும், 1 is equal to plus or minus 7 plus k by root of 169 வந்து 13. கிளியராக இப்போ இதை ரெண்டு டேர்மாக நம்ம பிரித்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன, 1 is equal to 7 plus k by 13 ப்ளஸ் டேர்ம் வரும் இல்லையா. அடுத்த டேர்ம் எப்படி வரும்னா 1 is equal to minus of 7 plus k by 13. இப்போ இந்த மைனஸ் வந்து நம்ம நியூமரேட்டரில் மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் வச்சுட்டு சால்வ் பண்ணலாம், அதுக்கப்புறம் மைனஸ் வச்சுட்டு சால்வ் பண்ணலாம். இப்போ 1 is equal to 7 plus k by 13. இந்த 13 1 கூட மல்டிபிள் பண்ணும். அப்போ 13 is equal to 7 plus k. 13 plus 7 inside வந்து minus 7 is equal to k. 6 is equal to k. இப்போ நம்மளோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ப்ளஸ் வச்சு சால்வ் பண்ணதில் 12x plus 5y plus 6 is equal to 0. இது வந்து ப்ளஸ் வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணும்போது. இப்போ நெக்ஸ்ட்டு மைனஸ் வச்சுட்டு சால்வ் பண்ணலாம். 1 is equal to minus 7 plus k by 13
1 is equal to minus inside போனா minus 7 minus k 13 வந்து denominatorல இருக்கிறது அப்படியே numerator கொண்டு போயிடலாம் 1 into 13 13 so 13 minus 7 inside வந்தா plus 7 is equal to minus k 13 plus 7 20 இந்த minus இந்த பக்கம் எழுதிடலாம் which is equal to k so k value minus 20 இப்போ இதோட equation எப்படி இருக்கும்னா 12x plus 5y minus 20 is equal to 0 இதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதுங்க the required equations are அப்படின்னு எழுதிட்டு இந்த ரெண்டு equation எழுதுவோம் therefore the required equations are 12x plus 5y plus 6 is equal to 0 and 12x plus 5y minus 20 equal to 0 understand of the sum எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியான sum நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க 8th question சால்வ் பண்ணலாம் next find the equations of straight lines which are perpendicular to the line 3x plus 4y minus 6 is equal to 0 and are at the distance of 4 units from 2, 1 so last sum எப்படி solve பண்ணமோ அதே மாதிரி தான் அங்க parallel இங்க perpendicular and இங்க distance வந்து 4 ன்னு கொடுத்திருக்காங்க பாயிண்ட்மே கொடுத்துட்டாங்க same steps தான் but இங்க parallel க்கு பதிலா perpendicular இருக்கு அது மட்டும் தான் change given எழுதிக்கலாம் 3x plus 4y minus 6 is equal to 0 இதோட perpendicular form என்னன்னு எழுதணும் perpendicular form is equal to x முன்னாடி இருக்கிறது y க்கும் y முன்னாடி இருக்கிறது x க்கும் மாத்தணுமா 4x plus இருந்தா minus 3y plus k is equal to 0 இதுதான் இதோட perpendicular form அடுத்தது point என்ன கொடுத்திருக்காங்க 2, 1 அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க distance எவ்வளோ 4 units இப்போ next line என்ன பண்ணுவோம் distance ஓட formula எழுதுவோமா distance is equal to plus or minus ax1 plus by1 plus c divided by root of a square plus b square distance ஓட value என்ன 4 is equal to plus or minus a இருக்கிற இடத்துல என்னென்ன எழுதிடலாமா முதல்ல ABC value எழுதியாச்சு x1 y1 value எழுதியாச்சு இப்போ distance is equal to எழுதணும் இல்லையா ஃபார்முலால distance ஓட value என்ன 4 plus or minus a into x1 plus b into y1 plus c இருக்கிற இடத்துல k divided by root of a square plus b square கரெக்டா substitute பண்ணிட்டோமா இனி சால்வ் பண்ணலாம் 4 is equal to plus or minus 4 2s are 8 plus into minus minus 3 1s are 3 plus k divided by root of 4 square 16 minus 3 into minus 3 9 இல்லையா அடுத்த லைன்ல 4 is equal to plus or minus 8 minus 3 5 plus k by root of 25 அடுத்த root of 25 solve பண்ணோம் 4 is equal to plus or minus 5 plus k by root of 25 ஓட value 5 இப்போ இதில் ரெண்டு term split பண்ணுவோம் plus 1 minus 1 so 4 is equal to plus 5 plus k by 5 இது ஒரு term இல்லையா அடுத்த term எப்படி வரும்னா 4 is equal to minus of 5 plus k by 5 first நம்ம plus solve பண்ணலாம் அதுக்கப்புறம் minus solve பண்ணலாம் first நான் plus இதை எடுத்துக்கிறேன் 4 is equal to 5 plus k by 5 denominatorல இருக்கிறது numerator into பண்ணும் இல்லையா அப்போ 4 5s are 20 டைரக்டாவே எழுதிடலாம் 20 is equal to 5 plus k plus 5 இந்த பக்கம் கொண்டு வரணும் minus 5 ஆயிடும் so 20ல இருந்து 5 minus பண்ணா 15 is equal to k same இப்போ minusல 4 is equal to minus 5 minus k இதுதான் கவனமா இருக்கணும் k க்கும் minus வரும் ஏன்னா minus of 5 plus k இல்லையா அப்போ minus 5 minus k by 5 4 5s are 20
is equal to minus 5 minus k. 20 minus 5 inside வந்தா plus 5 is equal to minus k. 20 plus 5 25 is equal to minus k ன்னு வரும். அந்த மைனஸ் இந்த பக்கம் எழுதிக்கலாம். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். என்னென்ன? ஃபர்ஸ்ட் இது வந்து 4x minus 3y plus 15 equal to 0. அடுத்தது என்ன? 4x minus 3y minus 25 is equal to 0. So statement எழுதிடலாம். Therefore the required equations are 4x minus 3y plus 15 is equal to 0 and 4x minus 3y minus 25 is equal to 0. Understand of the similar doubt in the comment section. Thank you so much for watching.